மேலும் அவன் மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறிந்தவனாக இருக்கின்றான். மேலும் அவனே நுண்ணறிவாளனாகவும் அனைத்தையும் தெரிந்தவனாகவும் இருக்கின்றான். இப்போ இந்த இடத்துல அல்ல என்ன சொல்கிறான்? சூர் ஊதியாச்சு, என்ன ரெண்டாவது சூர் ஊதி ஃப்ரெஷ்ஷாக மக்கள் வந்துட்டாங்க. வந்த மக்கள் எப்படி தெரியுமா இருப்பாங்க? அவங்களுக்கு ஒரு மனங்கட்டியும் தெரியாது, எல்லாம் மறந்துருப்பான். ஏன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கடந்து வரும்போது லெவல் 1ல் இப்போ அல்லாட்ட இருந்தோம் ஒரு கட்டத்தில். பிறந்த குழந்தைக்கு இப்போ கூப்பிட்டு உசேனை கூப்பிட்டு கேட்டால் அல்லாட்ட எவ்வளோ நாள்ரா இருந்த, என்னடா சொல்லிட்டு வந்தால் அல்லாட்ட ஏதான்னு கேட்டால் பதில் சொல்லுவானா? பேம்பா 10 வருஷம் கழித்து தான் அவனுக்கு தெளிவு வரும். அதுக்கப்புறம் அவன் அல்லாவை பற்றி கேட்டால் ஒன்றும் தெரியாதும்மா. அதுக்குள்ளே இந்த உலகம் வந்து அவனை டியூன் பண்ணிடும். இப்போ அந்த இடத்துல மறுமை நல்லா எல்லோரும் முளைச்சி நிற்கிறாங்க. என்ன அப்போ அதுக்கு அல்ல என்ன சொல்கிறான்? அவன் மறைவானவற்றையும், நீ உலகத்தில் என்ன செஞ்சியோ, ஒளிச்சு வச்சு செஞ்சியோ, மனசில் என்னத்தை நினச்சியோ அது எல்லாத்தையுமே, வெளிப்படையானவற்றையும் பப்ளிக்காக திமிராக செஞ்சில்ல, அது அறிந்தவனாக இருக்கிறான். அதனுடைய மெமரியிலேயே இருக்குது. எந்த ரெக்கார்டும் எனக்கு தேவையில்லை, மெமரியிலே இருக்குது. இது ஃபஸ்ட்டு டேட்டா. ரெண்டாவது டேட்டா மலக்குகளை வச்சு கூடையே வச்சு எழுத சொல்லியிருக்கேன். இது ரெண்டாவது டேட்டா. இந்த 2 டேட்டா வச்சுருக்கிறேன் நான். அவனே நுண்ணறிவாளனாகவும் இருக்கேன். எல்லாருக்கும் ஒரே தண்டனை கொடுக்க மாட்டேன். பசியில் திருடினவனை மன்னிச்சு விட்ருவேன், திமிருக்கு திருடினவனை சுழுக்கெடுப்பேன். புரியுதா? திருடினா எல்லாருமே திருட்டு கிடையாது. புரியுதா? இதெல்லாம் சொல்கிறான். அனைத்தும் தெரிந்தவனாக இருக்கிறான். இன்றைக்கி நம்ம நிலவரம் என்ன? நம்ம ஒரு கோர்ட்டுக்கு போகிறோம். கோர்ட்டுக்கு போய் நம்ம ஒரு கேஸ் வந்து நம்ம பொருள் ஒருத்தன் திருடிட்டான்னு வச்சுக்குவோம். நீதிபதி வருவார். நீதிபதிக்கு முன்னாடி அந்த ஃபைல் வந்து நிற்கும், வைப்பாங்க. ஏப்பா என்னப்பா பிரச்சனை? சார் நான் தான் சார், என் பேர் ஆறுமுகம் சார். என்னப்பா ஆறுமுகம், என்னப்பா உனக்கு பிரச்சனை? அவர் வக்கீல் சொல்லுவார், சார் என்னுடைய கட்சிக்காரர் ஆறுமுகத்துடைய ஆட்டை வந்து இவர் திருடிட்டார் அப்படிம்பார். இது வக்கீல் பேசுவார். என்ன வக்கீல் தான் சொல்லுவார், ஒவ்வொன்றா எடுத்து ஜட்ஜுக்கு சொல்லுவார். ஏன் இல்லை, ஜட்ஜுக்கு என்ன தெரியும் இந்த பிரச்சனையை பற்றி? அவருக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா, திருடினா என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்கிற அந்த செக்ஷன் மட்டும்தான் அவருக்கு தெரியும். இவன் திருடினானா இல்லையான்னு தெரியாது. திருடினதா இவன் சொல்கிறான். யார் சொல்கிறான்? குற்றம் சாட்டினவன் சொல்கிறான். இப்போ அவன் ஜட்ஜு கேட்பார், சாட்சி இருக்கா, கூட்டிகிட்டு வாங்கம்பார். சாட்சி வந்து சொல்லுவார், ஆமாங்க ஐயா திருடினாருங்க ஐயா. ஆமாம், எப்படி திருடினா, நீ எப்போ பார்த்த, நீ எதுக்கு அந்த இடத்துல இருந்த, இப்படி எல்லாம் கேட்டு கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் ஜட்ஜுக்கு தெரியும் நிஜமாலுமே இவன் திருடி இருக்கான்ட்டு. மறுமையில இப்படியா இருக்கும் விசாரணை. வந்து நேராக நின்னோன்னு, என்னப்பா ஏப்பா யார்ப்பா இது, எப்போ மலக்கு, எப்போ ஜிப்ரிலு, ஆள் யாரோ வந்திருக்கான் பாரு, என்னன்னு பார், மூஞ்சி பாரு, மூஞ்சி பார்த்தா ஏதோ காலத்து என்னன்னு பாருப்பா, இவன் ஃபைல் என்ன, என் டீட்டெயில் என்ன, இருப்பா வெயிட் பண்ணு, நான் படிச்சுட்டு சொல்கிறேன். எல்லாம் நடக்காது. புரியுதா? நமக்கு 50,000 வருஷம், அவனுக்கு ஒரு செகண்டு. முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான்ல. டக்கு 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 டக்குன்னு எடுத்து செக்ஷன் எடுத்து போட்டு போயிட்டே இருப்பான். கொத்தா நரகத்துக்கு போயிட்டே இருப்பாங்க, கொத்தா சொர்க்கத்துக்கு போகிறவன் போயிட்டே இருப்பான். அதான் அல்ல சொல்கிறான், எனக்கு உள்ளேயும் தெரியும் வெளியும் தெரியும், நீ அல்லாட்ட ஆர்கியூமெண்ட்லாம் பண்ண முடியாது. அன்றைக்கி ஒவ்வொரு நரகவாசியும் சொல்லுவான், நீ கொடுத்த தீர்ப்பு மிக சரியான தீர்ப்பு, இதை விட சரியான தீர்ப்பு யாரும் கொடுக்க முடியாது, நான் உன்னுடைய மன்னிப்பை எதிர்பார்க்குறேன். அல்ல என்ன சொல்லுவான், என்னுடைய மன்னிப்பு இப்போ கிடையாது, நீ அங்கேருந்து மன்னிப்பு கேட்டிருந்தேன்னா கொடுத்துருப்பேன், இங்கே உனக்கு கிடையாது. அப்போ அல்லாவுடைய நாலேஜ் இருக்குது. புரியுதா? அல்லாவுக்கு ஃபுல் கிளாரிட்டி இருக்கும். அதனால் யாரை தண்டிக்கணும், எப்படி தண்டிக்கணும், ஏன் தண்டிக்கணும், அவன் என்ன பண்ணிட்டு வந்தான், இதெல்லாம் என்ன மிரட்டல், இதெல்லாம் ஏன் இந்த இடத்துல அல்ல கொண்டு வரான்? குறைசிகளை மிரட்டுறான், ஒழுங்காக வழிக்கு வந்துரு. சாதாரண இந்த அற்ப துனியாவுடைய லாபங்களுக்காக என்னுடைய தூதரை நீ பகைச்சிக்காத. இதெல்லாம் எல்லாம் வார்னிங் கொடுக்குறான். இது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இதோன்னு சொன்னல 73 வசனத்தோட இவங்களோட இந்த டிபேட் வந்து முடியுது.